2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கண்டிப்பாக கூட்டணி வைக்க போகிறது. அதுக்கான சீக்ரெட்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அதிமுகவோட முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு டூ ஆர் டை. அதாவது இந்த தேர்தல் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை பதவி கண்டிப்பாக பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதிமுக என்னதான் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலுமே இது வெற்றி கூட்டணி கிடையாது. ஆல்ரெடி இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி கூட்டணியாலும் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்குமே அதிமுக பிஜேபி கூட்டணியை முழுவதுமாக அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி தொடர்ந்து அதிமுகவுக்கு நிறைய பிரஷர் கொடுத்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட டிஸ்கஸ் பண்ணாமே பிஜேபி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. 35 தொகுதிகள் வேண்டும், 50 தொகுதிகள் வேண்டும். 2026 நாங்கள் சொல்றவர் தான் முதல்வர் அப்படிங்கிற விஷயத்த அதிமுகவை டாமினேட் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரிய போகிறது அப்படிங்கிற தகவல் திடீர்னு கடந்த ஒரு வாரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் பரவிக்கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது விக்கிரவாண்டி மாநாடு விஜய் அவர்கள் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த மாநாட்டில் இருந்து அதிமுக விஜய் கூட்டணி அதிகமாக பேசப்பட்டது. ஆனா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இணைந்த பிறகு அந்த டாக் கம்மியானது. ஆனா இப்ப திடீர்னு அந்த டாக் அதிகரித்திருக்கு. ஸோ கடைசி நிமிஷத்துல பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்து விடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இதை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துற விதமா கேசி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் எம்பி. இவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் உள்ள அதிமுக பிஜேபிக்கு பல சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் இது நல்லாவே தெரியும். அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாதுன்னு. ஸோ இப்போதைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது. ஸோ அதிமுகவை பாதுகாத்து கொள்வதற்காக இடி ரைடில் இருந்து அதிமுக இப்போ ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் பிஜேபி அதிமுகவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரஷர் கொடுக்கும். அதிமுக நிர்வாகிகள் மீது இடி ரைடு, ஐடி ரைடு இந்த மாதிரி அதிகமான ரைடு கொடுக்கும். இதனால் அதிமுக உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ சும்மா பேச்சுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கூட ரகசியமா சீக்ரெட்டா தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற லெவலுக்கு கூட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு. கடைசி நிமிஷத்தில் எலெக்ஷன் வருவதற்கு ஒரு 2 மாசம் முன்பு பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கடைசி நிமிஷத்தில் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேசி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி மேட்டர் இதுக்கு முன் பல அரசியல் விமர்சகர்கள் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே நம்பகத்தன்மையாக கிடையாது. ஆனால் அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி எம்பி இந்த மாதிரி பேசுனது தான் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கான கேள்வி, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைத்து 2026 தேர்தலை சந்தித்தால் நல்லா இருக்குமா, இல்லை தனித்து போட்டியிட்டால் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு சதவீதம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு சதவீதம் இருக்கும், தமிழக மக்களுக்கும் நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கண்டிப்பாக கூட்டணி வைக்க போகிறது. அதுக்கான சீக்ரெட்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அதிமுகவோட முக்கியமான
நிர்வாகி ஒருத்தர் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு டூ ஆர் டை. அதாவது இந்த தேர்தல் கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி வந்து அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை பதவி கண்டிப்பாக பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதிமுக என்னதான் வந்து பிஜேபியோட கூட்டணியில் வந்து இருந்தாலுமே இது வந்து வெற்றி கூட்டணி கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி கூட்டணியாலும் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்குமே அதிமுக பிஜேபி கூட்டணியை முழுவதுமாக அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் பல பேர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ பிஜேபி தொடர்ந்து அதிமுகவுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட டிஸ்கஸ் பண்ணாமே பிஜேபி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. 35 தொகுதிகள் வேண்டும், 50 தொகுதிகள் வேண்டும். ஸோ 2026 நாங்கள் சொல்றவர் தான் முதல்வர் அப்படிங்கிற விஷயத்த அதிமுகவை டாமினேட் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரிய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து திடீர்னு கடந்த ஒரு வாரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் பரவிக்கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது விக்கிரவாண்டி மாநாடு விஜய் அவர்கள் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த மாநாட்டில் இருந்து அதிமுக விஜய் கூட்டணி அதிகமாக பேசப்பட்டது. ஆனா அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இணைந்த பிறகு அந்த டாக் வந்து கம்மியானது. ஆனா இப்ப திடீர்னு அந்த டாக் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ கடைசி நிமிஷத்துல பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்து விடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இதை வந்து இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துற விதமா கேசி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் எம்பி. இவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஆனால் வந்து உள்ள வந்து அதிமுக பிஜேபிக்கு பல சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் இது நல்லாவே தெரியும். அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாதுன்னு. ஸோ இப்போதைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இருக்குது. ஸோ அதிமுகவை பாதுகாத்து கொள்வதற்காக இடி ரைடில் இருந்து ஸோ அதிமுக வந்து இப்போ ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டால் பிஜேபி அதிமுகவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் வந்து கொடுக்கும். அதிமுக நிர்வாகிகள் மீது இடி ரைடு, ஐடி ரைடு இந்த மாதிரி வந்து அதிகமான ரைடு வந்து கொடுக்கும். இதனால் அதிமுக உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ சும்மா பேச்சுக்கு பிஜேபியோட கூட்டணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போ கூட வந்து ரகசியமா சீக்ரெட்டா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கு. ஸோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற லெவலுக்கு கூட வந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு. கடைசி நிமிஷத்தில் எலெக்ஷன் வருவதற்கு ஒரு 2 மாதம் முன்பு வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கடைசி நிமிஷத்தில் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி வந்து எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேசி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி மேட்டர் வந்து இதுக்கு முன்பு வந்து பல அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே வந்து நம்பகத்தன்மையாக வந்து கிடையாது. ஆனால் அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி எம்பி வந்து இந்த மாதிரி பேசுனது தான் வந்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கான கேள்வி, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைத்து 2026 தேர்தலை வந்து சந்தித்தால் நல்லா இருக்குமா, இல்லை தனித்து போட்டியிட்டால் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு சதவீதம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு சதவீதம் இருக்கும், தமிழக மக்களுக்கும் நம்பிக்கை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.